உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. கண் பார்வை இல்லாதோருக்கு கண் கொடுக்கும் அம்மன் எங்கிருக்கிறாள் என்பது தெரியுமா? தேவர்களுக்கு ஞானக்கண் தந்து தன் திருவுருவை காட்டி நேத்ராம்பிகா என்று அழைக்கப்படும் தேவியின் பெயர் உங்களுக்கு தெரியுமா? மண்ணில் கண்டெடுத்த நாயகி ஆலயமாய் அமர்ந்திருக்கும் திருத்தலம் எது? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோயில், சிவகங்கை. சிவகங்கைக்கு அருகில் உள்ள நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில். பைம்பொற் சிலம்பணிந்து பாடகக்கால் மேல் தூக்கி செம்பொற் கலையுடுத்தி சேல்விழிக்கு மையெழுதி அம்பொற் பணிபூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்து கண்ணம்மா கண்குளிரப் பாரேன் என்று கண்ணுடைய நாயகியை பாடுகிறார் அழுகுனி சித்தர். சண்டாசுரனை அழிக்க மகா காளியாக வடிவெடுத்த சக்தி அப்போரை காணும் வகையில் தேவர்களுக்கு ஞானக்கண் தந்து தன் திருவுருவை காட்டுவதால் இவள் கண்ணாத்தாள் என்றும் நேத்ராம்பிகா என்றும் அழைக்கப்படுகின்றாள். இக்கோயிலின் ராஜகோபுரம் வடக்கு திசை நோக்கி 5 நிலைகளுடன் கம்பீரமாய் எழுந்து நிற்கிறது. இக்கோயில் சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது என்றாலும் பின்னர் வந்த சேதுபதி மன்னர்களும் நகரத்தாரும் ஆலயத்தை புதுப்பித்து பலவிதங்களில் விரிவுபடுத்தி நிபந்தங்கள் அளித்துள்ளனர். இன்றும் இக்கோயில் சிவகங்கை சமஸ்தானத்தின் பராமரிப்பில்தான் உள்ளது. குளத்தின் அருகில் கோயிலுக்கு முன்புள்ள சித்தி விநாயகரை வழிபட்ட பின்பே பக்தர்கள் கோயிலுக்குள் செல்கின்றனர். தொடர்ந்து உட்சென்றால் மகா மண்டபம் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தில் கொடிமரமும் அமைந்திருப்பதால் அதை கம்பத்தடி மண்டபம் என்றும் சொல்கிறார்கள். மண்டபத்தின் வடபுறம் வீரபத்திர சுவாமியும் சிறு வடிவில் காளியும் கோயில் கொண்டருளுகின்றனர். கீழ்ப்பகுதியில் பைரவர் சந்நிதி அமைந்துள்ளது. இக்கோயிலில் உட்பிரகாரம் ஒன்றும் வெளிப்பிரகாரம் ஒன்றும் அமைந்திருக்கிறது. பூதகணங்களை கடந்தால் அர்த்த மண்டபம், அம்மனின் உற்சவ திருமேனியான களியாட்ட கண்ணாத்தாள் ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். அனைத்தையும் கடந்து உட்சென்றால் கருவறையில் சற்றே தலை சாய்த்து கனிவுடன் வா என்று அழைக்கும் கருணை பொங்கும் விழிகளுடன் நம்மை பார்க்கிறாள் அம்பிகை. வலக்காலை சற்றே தூக்கியவாறு இடக்காலில் அசுரனை அழுத்தியவாறு 8 கரங்களுடன்
ஜுவாலை நிறைந்த கிரீடத்தில் சந்திர சூரியர்களை அணிந்து கம்பீரமாக வீற்றிருக்கிறாள். என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா, உன் சகல கவலைகளையும் நான் தீர்க்கிறேன் என்று சொல்லாமல் சொல்கிறது அன்னையின் தோற்றம். இந்த தலநாயகி கண்ணாத்தாள் என்று அழைக்கப்படுவதற்கு வேறொரு காரணமும் கூறப்படுகிறது. முன்பொரு காலத்தில் நாட்டரசன் கோட்டையின் தென்புறம் பிரண்டகுளம் என்ற ஒரு கிராமம் உள்ளது. அங்கிருந்து பால் மோர் விற்பவர்கள் நாட்டரசன் கோட்டைக்கு தினமும் வந்து செல்வார்கள். அவர்கள் கொண்டு வரும் பால் மோர் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது அவர்களின் கால் இடறி கீழே பாலும் மோரும் கொட்டி விடுமாம். தினமும் இப்படியே நடந்து வர அவர்கள் அப்பகுதி மன்னரிடம் சென்று முறையிட்டார்கள். அதற்கு முதல் நாளே மன்னரின் கனவில் தோன்றிய அம்பாள் பிரண்டகுளம் கிராம எல்லையில் பலாமரம் அருகில் நான் இருக்கிறேன் என்று கூறினாளாம். தனக்கு கனவில் வந்த இடமும் வியாபாரிகள் கூறிய இடமும் ஒன்றாக இருக்கவே மன்னர் வியப்படைந்தார். உடனே அவ்விடத்தில் தரையை தோண்டி பார்க்க அங்கு சிலை வடிவில் அம்பாள் காட்சியளித்தார். பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட ஒருவர் கடப்பாறையின் நுனிப்பட்டு பார்வை இழந்தாராம். அம்பிகையின் சிலை மேலே வந்தபோது அவரின் கண் பார்வை சரியானதாம். எனவே கண் கொடுத்த தெய்வம் கண்ணாத்தாள் என்றும் அம்பிகை அழைக்கப்படுகின்றாள். கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் 48 நாட்கள் விரதமிருந்து அம்மனை தினமும் வழிபட்டு அம்மனின் அபிஷேக தீர்த்தத்தை கண்களில் விட்டால் கண் பார்வை குறைபாடு நீங்கும் என்பது நம்பிக்கை. சரும நோய் உள்ளவர்கள் அன்னைக்கு உப்பு மிளகு செலுத்தி பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற பெற்றவர்கள் அம்மனுக்கு விரதமிருந்து புத்தாடை வழங்கி வழிபாடு செய்கிறார்கள். பக்தர்களுக்காக காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் இக்கோயில் திறக்கப்படுகிறது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு ஆலயத்தின் அறியாத தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோயில், சிவகங்கை. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com